ஷே பிரம்மா, நீதிமான் கணக்கு போட்டார். நீதிமன்ற கோர்ட்டு கோர்ட்டு கைலாசத்தில் உட்கார்ந்து நடத்தி கொண்டே இருக்கார். உலக நாடுக்கு தெரியாதா? தாய் இந்தியா நாடு தெரியாதா? இப்போ வவ்வா விலங்குகள் பறவைகள் மூலியமாக அந்த நோய் காய்ச்சலை இன்று நாள்ல இருந்து விடுவார். சைனா ஆங்காங்கு பூரா குஜராத் எல்லா நாட்டிலையும் இப்போ அந்த வைரஸ் காய்ச்சல் நாகராஜ விஷத்தை கக்குதான். இன்று நாள் கக்குதாண்டா. இன்று நாள்ல இருந்து மானிட பிறவைக்கு அழிவு நேரம், அழிவு சாவக்கூடிய நேரம். நீதியை அழிச்ச வாய்ப்பேகளா நீதிமானவே அவமதிச்சு உலக நாடு ஓடுது, தாய் இந்தியா நாடு ஓடுது. தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதான். இவன் மாத்திரை திறந்து விட்ட மாத்திரையில் மருந்து மாத்திரை தமிழ்நாட்டுக்காரன் அரசியல்வாதி திறந்து விட்டுருக்கானாடா முதலமைச்சர். இதில் இப்போ வவ்வா பூரா இத்தனை வேகமாக காய்ச்சல் நோய் வரும். இதுவன் கொடுத்த மாத்திரை மருந்தில் டப் 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 டப்புன்னு கொலை அப்படியே ஸ்டக்காக்கியே போகும். புரியுதா? ஸ்டக்காக்கி போகும். 2 கம்புல செத்தவனை தூக்கி வச்சு நாற்காலி சேரில் உட்கார வச்சு நாடிக்கட்டு போட்டு நெத்தியில் 1 ரூபா காயின்ஸை ஒட்டி தூக்கி கொண்டு போய் எரிடா போட்டாச்சுடா. அதுதாண்டா வரும். 4 வீலரில் தூக்கிட்டு போகிறதெல்லாம் வராதா? 4 வீலரில் சொல்லுவான், ஐயையோ அவன் விட்டால் அதில் ஒருத்தரை தூக்கிட்டு போயிருக்கு, அதில் இந்த நோய் இருக்கும், வேண்டாண்டா அந்த வண்டி வேண்டாண்டா, கம்பை தூக்குடா, கம்பை கட்டுறா, நாற்காலியை தூக்கி வைடா, நாடிக்கட்டை போடுறா, 1 ரூபா காயின்ஸை ஒட்டுறா. எழுதுனவன் பூரா மாற்றி எழுதுனவன் பூரா நாற்காலி நாடிக்கட்டு நெத்தியில் 1 ரூபா. நீதியை அவமதிக்கான்ல, நீதியை அவமதித்து கையெழுத்து போடுதான்ல, நீதி தவறி போகிறான்லடா. அதுக்கு தாண்டா இன்னைக்கு உள்ள கணக்கு போட்டாச்சுரா. இதாண்டா நாடிக்கட்டு 1 ரூபா நெத்தியில் ஒட்டி. இல்லை உச்சவர் உச்சியில் உட்கார்ந்துருக்காரு, உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்கார். பாய்ப்பேகளா கையெழுத்து போடுறதெல்லாம் பாவித்தனமாக உட்கார்ந்து நாளும் பொழுதும் ஒட்டி கொண்டா இருக்கா அப்படியேங்காரு நீதி அரசர். நான் பூமியில் என் குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கேன், ஏன்ட்டாடா விளையாடுதா மானிட புயகளா அப்படின்ட்டார். அதனால் இன்று நாள் வவ்வா மூலியமாக போய் விட்டுட்டாரா. செகண்டில் அந்த வவ்வா கரெக்டாக 12 மணிக்கு கைலாசத்தில் 13 வவ்வா தமிழ்நாடு அப்படியே ஒவ்வொரு மரத்துகளையாக போய் உட்காந்து போகும். வவ்வா அந்த பவரை விட்டுட்டாரா. வவ்வா வாய் வழியே சாப்பிடும், வாய் வழியே கக்கும். அப்போ கக்க விட்டு அடிப்பார் கடவுள். முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா கணக்கு. வவ்வா மூலியமாக அரசியல்வாதி நாடிக்கட்டு 1 ரூபா நெத்தி தொட்டு 2 பக்கம் கம்பு அந்த நாற்காலி சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க. தமிழ்நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இதுதான். தமிழ்நாடு தான் இந்த கணக்கு. தமிழ்நாட்டில் நாடிக்கட்டு 1 ரூபா நெத்தியில் ஒட்டி நாடிக்கட்டு நாற்காலி சேரு 2 பக்கம் கம்பு தூக்கி எரிப்புக்கு கொண்டு போவான். இந்த செம்மத்தில் முக்கால் சத்தியம்.